அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்புள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. நீங்கள் பார்த்த தம்ப்நெயில் வச்சு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அந்த ஆசை நிறைவேறதுனால ரொம்ப மகிழ்ச்சி. ஓகேங்களா? ஓகே. நான் வந்து பார்த்தீங்கன்னா 2024 நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் கிளியர் பண்ணி 2025 ஜனவரி மாதம் நடந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் அப்படின்ற டிபார்ட்மெண்ட் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். கருவூலம் மற்றும் கணக்குத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த துறை தான் நான் வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வச்சுருந்தேன். அந்த ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸே கிடைச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த துறையை நான் தேர்வு செஞ்சுருக்கேன் அப்படின்றத உங்கள்கிட்டையும் தெரிவிச்சுக்கிறதுலையும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகேங்களா? அப்போ இந்த பதிவு எதற்கானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங்க்கு இன்னும் நிறைய பேர் போகிட்டு இருக்க போகிறீங்க. இன்னும் ஃபியூச்சர்லேயும் நிறைய பேர் போகிறீங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ உங்களுக்கு சின்ன அனுபவம், என்னுடைய ஷேரிங் கவுன்சிலிங் அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் போடுறாங்க. இருந்தாலும் நமக்கும் போடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு. அதனால் போடுறோம். ரொம்ப ஜாலியாக தான் இருந்துச்சு. நமக்கு பயம் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல அந்தளவுக்கு பயப்படுற அளவுக்கு எதுவும் நடக்கலை. ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அந்த கவுன்சிலிங் அனுபவம் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே. அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 400 பேர் கூப்பிட்டுருந்தாங்க. எனக்கு ஃபோர்த் ரே கவுன்சிலிங்கில் மார்னிங் பேட்ச் போயிருந்தேன். மார்னிங் பேட்ச்னா 10 o'clock பேட்ச் போயிருந்தேன். அதில் வந்து எனக்கு 10 o'clock தான் போட்டிருந்தாங்க. இருந்தாலும் நான் ஒரு எல்லோரும் சொல்கிற மாதிரி நான் 10:30க்கே போயிட்டேன். அதாவது 7:30க்கெலாம் அங்கே ரீச் ஆகிட்டேன். 7:30க்கு ரீச் ஆகி சாப்பிட்டுட்டு ஒரு 8 o'clock போல் ரெடியாக இருக்கப்போ ஒரு 8:30க்கெலாம் அவங்க உள்ளே விட்டாங்க. 8:30க்கெலாம் உள்ளே போய் நீங்கள் அந்த சிவி நடக்கிற இடத்துல பார்க்கிங்கில் சிவி நடக்கிற இடத்துல நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். கவுன்சிலிங் உங்களுக்கு, அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு 10 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே வந்து உட்காந்துட்டோம். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக வர உள்ள உட்காந்துக்கிட்டோம். அதே போல் 11:30 பேட்சையும் அந்த டைமில் உள்ளே விட்டாங்க. 11:30 பேட்சை உள்ளே விட்டு அங்கே தனியாக அவங்களுக்காக சீட்ஸ் போட்டிருந்தாங்க. அந்த சீட்ஸில் வந்து நீங்கள் உட்காருங்க, அவங்களுக்கு சிவி முடிஞ்சோன்னா நாங்கள் சொல்கிறப்ப நீங்கள் போங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதே போல் இன்னும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பேரண்ட்ஸ் வெளியே நிற்காமல் அவங்களுக்கு வெயிட் பண்ணுறதுக்காக அவங்களுக்காக வெயிட்டிங் ஹால் போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு தண்ணி, ஃபுட்டு, உங்களுக்கு ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்போ நான் ஒரு 8:30க்கு உள்ளே போய் உட்காந்துருந்தேன். அந்த 8:30 ஒரு 9:30க்கு சிவி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு தெரியும். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க தெரியும். அந்த ஒரு 1 hour வந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் 1 hour ரொம்ப பொறுமையாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு தெரியும், நம்ம பதட்டமாக இருக்கப்போ நமக்கு அப்படி தான் டைமே ஓடாது இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நம்ம உட்காந்துருந்தோம். நான் ரொம்ப பதட்டப்பட வேணாம் அப்படின்றதுலேயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தேன். ஏன்னா பதறிய காரியம் சிதறாது அப்படின்னு சொல்லுவாங்க, பதறாத காரியம் சிதறாது அப்படின்னு சொல்லுவாங்க, பதறிய காரியம் சிதறும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம பதறாமல் இருப்போம் அப்படின்றதுல இருந்தால் சின்னதாக ஒரு பயம் இருக்குன்னு தான் இருந்துச்சு. உட்காந்துட்டு இருந்தோம். எனக்கு முன்னாடி இன்னொருத்தவங்க வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக டேபிள் மொத்தம் 50 டேபிள் போட்டிருந்தாங்க. மார்னிங் பேட்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேபிளுக்கு 3 பேர் போட்டிருந்தாங்க. நானும் என் கூட இன்னொருத்தவங்களும் வந்துட்டாங்க. ஸோ இன்னொருத்தவங்க மட்டும் வரல. மேம் ஒரு எல்லா டேபிளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9:30க்கெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சார்லாம் வர ஆரம்பிச்சு சிவிலாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. எங்களுக்கு வந்து 10 o'clock தான் வந்தாங்க. அதாவது 9:45 9:50க்கு வந்தாங்க. அப்படியே பார்த்துட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி, கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளம் இருந்துச்சு அவங்களுடைய டேப்ல மட்டும். ஸோ அதையும் அவங்க இஷ்யூலாம் சரி பண்ணிட்டு ஒரு 10 o'clock கரெக்டாக சரி பண்ணிட்டாங்க. நாங்கள் 2 பேர் மட்டும் உட்காந்துருந்தோம். எங்களுக்கு முன்னாடி இன்னொருத்தவங்களுக்கு அவங்க சிவி பண்ணியிருக்கணும், ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணணும். அந்த மேடம் வரல. அவங்க வரல பண்ணவும் அவங்க மட்டும் இல்லாமல் இந்த 3 பேர் மட்டும் இல்லாமல், அதாவது 3 பேர் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த செக்ஷன் ஆஃபீஸர்லேருந்து எல்லாருமே, அதுக்கும் மேலே இருக்கக்கூடிய ஒரு உயரதிகாரிகள் வரைக்கும் வந்து அவங்க ஆப்சென்ட் அப்படின்னு சொல்லி அவங்க வேற எங்கேயாச்சும் வெயிட் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு தெரியாமல் வெயிட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி மைக் வச்சு அவங்க நேம்லாம் சொல்லி இருந்தீங்கன்னா வாங்க அப்படின்லாம் சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலாக அவங்க வரவே இல்லை. அதனால ஆப்சென்ட்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க அப்படின்றக்காக இதை சொல்கிறோம். அவங்க வந்து இந்த 11:30 பேட்ச் அங்கே வெளியே வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால அங்கே உட்காந்துருந்தாங்க போல, தெரியாமல் அவங்க மைக்கில் சொன்னதெல்லாம் பதட்டத்தில் எதுவுமே கவனிக்காமல் அங்கே தான் ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூட உட்காந்து இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப பதட்டத்தோடு வந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் ஃப்ரீ ஆகுங்க அப்படின்னு சொல்லி 10:15க்கு தான் அவங்க வந்தாங்க. இருந்தாலும் அவங்கள அலோவ் பண்ணி அவங்களோட சர்டிஃபிகேட்டை ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணி முடிச்சாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க. நம்மளோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் அவங்க ஹேண்டில் பண்ணாங்க. அதே போல் இன்னொருத்தவங்க இருந்தாங்க எனக்கு முன்னாடி, அவங்களுடைய சர்டிஃபிகேட்ஸையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்க ஹேண்டில் பண்ணி, நான் 3rd பர்சனாக தான் இருந்தேன், அவங்க சர்டிஃபிகேட்ஸையும் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி கொடுத்தாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சின்ன இஷ்யூ இருந்துச்சு சர்டிஃபிகேட்டில். பெருசாக நம்மளை பதட்டப்படாமல் இருக்க அளவுக்கு எல்லா விஷயமே பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ஒரிஜினல்ஸ் இல்லையா. ஸோ அவங்களும் பார்த்து பதட்டம் எல்லாத்தையும் கேர்ஃபுல்லாக பண்ணி, அந்த முன்னாடி இருந்த மேடம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹெட் மாஸ்டர் சீல் வாங்காமல் இருந்தாங்க பிஎஸ்டிஎம்ல. ஸோ வந்து தெளிவாக சொல்லி, இந்த மாதிரி ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது, இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, நீங்கள் சீல் மட்டும் வாங்கிட்டு வந்து 15 days வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிடுங்க, இல்லைனா ஸ்பீட் போஸ்ட் போட்டு விடுங்க அப்படின்றத அவங்க தெளிவாக சொல்லி அவங்க எழுதி கொடுத்து வாங்கிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் நானும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் உட்காந்துருந்தேன். என்னோட சர்டிஃபிகேட்ஸுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து ஹேண்டில் பண்ணி எல்லாத்தையுமே கரெக்டாக போட்டு கொடுத்துட்டாங்க. நம்ம சர்டிஃபிகேட்டில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு. அப்புறம் போயிட்டு கவுன்சிலிங் ஹால்
பார்க்கிங்கில் தான் அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் நடந்துச்சு. அதுக்கு பின்னாடி உள்ளே போய் ரைட் சைடில் திரும்புற மாதிரி இருந்துச்சு. அங்கே எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டோம். நம்மளும் அந்த இடத்த பார்க்குறப்பலாம் நம்ம ஆமாம் இந்த இதில் பார்த்தோம், அவங்க சொன்னது ஞாபகம் இருக்குது அப்படின்றலாம் எல்லாமே மைண்டில் வந்துட்டு இருந்துச்சு. அங்கே போய் ஃபஸ்ட் பேட்ச் அப்படின்றதுனால டக்கு ப்ராசஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு. நான் கவுன்சிலிங் ஹாலுக்கு போகிறப்பே எல்லாரையும் சீரியல் நம்பர் வைஸ் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நானும் சீரியல் நம்பர் வைஸ் போய் உட்காந்துருந்தேன். அங்கே உட்காந்தப்போ ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு. அந்த ஸ்க்ரீனில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. அந்த ஸ்க்ரீனில் வந்து ஆனால் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால ஒரு டிபார்ட்மெண்ட்டாக மாறி வரணும் அப்படின்றதுனால நான் ஏற்கனவே ப்ரிப்பேர்டாக போயிருந்தேன். இத்தனை வேக்கண்ட் இருக்குது, ஸோ இத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ்குள்ளே எனக்கு கிடச்சிரும் அப்படின்ற ஒரு ஹோப்பில் இருந்தேன். மொத்தத்துக்கு ஒரு 3 டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் அப்படின்னு சொல்லி 3 ப்ரிஃபரன்ஸ் வச்சுருந்தேன். 3ல் ஃபஸ்ட் ஆப்ஷனே எனக்கு கிடச்சிருந்துச்சு. அதுவும் அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ரொம்ப திக்குன்னு கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் அப்படின்றது நான் எடுத்தது வந்து ரொம்ப பதட்டத்தோடு உட்காந்துருந்தேன். ஏன்னா நான் உள்ளே போகிறப்ப ஒரு எங்கள் கம்யூனிட்டி வைஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 சீட்டு இருந்துச்சு. எனக்கு முன்னாடி ஒரு 30 பேர் இருக்கப்போ இன்னொரு 5 சீட்டு தான் பேலன்ஸ் இருந்துச்சு. 6 சீட்டு தான் பேலன்ஸ் இருந்துச்சு. அதனால் ரொம்ப பதட்டமாயிருச்சு. ஐயோ ஏன்னா இவ்வளோ பேர் எடுத்துட்டாங்களே அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் உள்ளே இருந்து ஏன்னா நமக்கு அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லி தெரியும். நம்ம கம்யூனிட்டியில் இவ்வளோ சீட்ஸ் இருக்குது, இன்னும் ஒரு சில கம்யூனிட்டிஸ்லேயும் அந்தந்த சீட்ஸ் இருக்கும். ஸோ அங்கே அவங்க மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறப்ப அவங்க ஒருத்தரையும் எடுத்துகிட்டு ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப நமக்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாரும் வந்துட்டு அப்படின்றப்ப நமக்கு ரொம்ப பதட்டமா, ஐயோ நமக்கு முன்னாடி இவ்வளோ பேர் இருக்காங்களே எடுத்துட்டாங்களா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க யார் என்ன கம்யூனிட்டி எல்லாமே எதுவுமே நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ வந்து இருப்போம் பார்ப்போம் நம்ம கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு இருந்தேன். அதே போல் அப்படியே உட்காந்துட்டு கிடைச்சிடும் நான் அப்படியே நம்பிட்டே இருந்தேன். ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாச்சு பக்கத்தில் போக. அந்த முன்னாடி இருந்த 30 பேர் இருந்தப்போ பேலன்ஸ் ஒரு 6 சீட் இருந்தப்போ என்ன தோணுச்சுன்னா முன்னாடி 5 சீட் எடுத்தாலும் சரி நமக்கு ஒன்று போதும் அப்படின்னு இருந்தப்போ ஆக்சுவலாக நான் வந்து என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கணுன்ற வந்தேன்னு சொல்லி யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு மைண்ட் செட்லாம் உட்காந்துருந்தேன். அங்கே உட்காந்துருந்தப்ப அங்கே ஒருத்தவங்க ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி மைக்கில் சொல்கிறப்போ நான் என்ன அறியாமல் நானும் நான் சொன்னேன்ல வந்தோன்னு உள்ள அப்படின்னோன்னே பக்கத்தில் இருக்கிறவர் கண்டுபிடிச்சாரு. ப்ரோ நீங்கள் ட்ரெஷரி தான் எடுக்க போகிறீங்களா, எனக்கு அடுத்து இருக்கவர். ஆமாம் அப்படின்னு சொன்னேன். கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, நானும் அந்த டிபார்ட்மெண்ட் தான் இருக்கேன், உங்கள் கம்யூனிட்டி என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லவும் நான் சொல்லவும் அவரும் அதே கம்யூனிட்டி தான், அதனால் கொஞ்சம் அப்படியே அவரும் சேட் ஆனார். நான் வந்து எனக்காக ஒரு சீட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். அவர் கண்டிப்பாக வந்து அவர் வந்து எனக்கு ஒரு சீட் அவருக்கு ஒரு சீட் இருக்கணும் கண்டிப்பாக நினச்சிருந்துருப்பார். கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கதான் இல்லையா, நமக்கான துறை நம்ம விரும்பி போகிறோம். 3-4 டிபார்ட்மெண்ட் வச்சுட்டு போவோம், எது கிடைச்சாலும் சந்தோஷம் அப்படின்ற மனநிலை தான் போவோம். இருந்தாலும் அந்த ஃபஸ்ட்டு வச்சிருக்க சான்ஸ் கிடைக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பதட்டமாக இருந்துச்சு. முன்னாடி எல்லாருமே போனாங்க. போயிட்டு அந்த 10 ரேங்காக தான் கூப்பிட்டாங்க. ரேங்க்லாம் கூப்பிட்டுட்டு நம்ம மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 10 பேர் முன்னாடி இருக்கப்போ ஒரு சின்ன ஸ்க்ரீன் அவங்க வச்சுருக்காங்க. நம்மளுடைய ரேங்க்கு, நம்மளுடைய போஸ்ட் கோட், அதாவது நம்ம என்னென்ன போஸ்ட் கோட் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறோமோ அதாவது ஸ்க்ரீனில் ஓடும், ஸ்க்ரீனில் நம்மளால தெளிவாக பார்க்க முடியாது அப்படின்றதுனால அவங்க உள்ள ஒரு இது வச்சிருக்காங்க. நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்றது போஸ்ட் கோட் அப்படின்னு ஒன்று இருக்கும். நீங்கள் அந்த ஈவினிங் ரிலீஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னாலே ஒரு டிபார்ட்மெண்ட் கீழே அந்த போஸ்ட் கோட் அப்படின்றது ஒன்று இருக்கும். ட்ரெஷரிஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40 அப்படின்றது இருந்துச்சு. ஸோ அவங்க என்ன போஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் ட்ரெஷரிஸ் போஸ்ட் கோட் சொன்னோன்னே 5 வேக்கண்ட் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்பா நம்ம கண்டிப்பாக கிடச்சிடும் அப்படின்னா. இன்னும் முக்கியமாக எனக்கு பின்னாடி ஒருத்தர் இருந்தார், அவரும் ட்ரெஷரிஸ் தான் கேட்டார். ஸோ அவருக்கும் இருந்துச்சு அப்படின்றதுல எனக்கு சந்தோஷம். அவர்கிட்டையும் சொன்னேன் ப்ரோ இருக்குது ப்ரோ அப்படின்னு சொன்னேன். அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்புறம் அவரும் எடுத்துகிட்டு வந்து அப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டார். அவர் போயிட்டு அங்கே இன்னொரு முன்னாடி பேர் 10 பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம போயிட்டு அங்கே போயிட்டு ஒருத்தருடைய இருக்கவர்கிட்ட செலக்ட் பண்ணுறத நம்மளுடைய ரேங்க்கு, நம்மளுடைய நேமு, நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் எல்லாமே சொல்லணும்னா மைக்கில் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மைக்கில் சொல்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம நினச்சி வந்த டிபார்ட்மெண்ட் நம்ம கிடச்சிருச்சு அப்படின்றத ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு. சொல்லிவிட்டு அவங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. வெளியே வந்து அந்த பேக்லாம் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்பா நம்ம நினச்சி வந்த டிபார்ட்மெண்ட் நம்ம கிடச்சிருச்சு அப்படின்றதுல ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு. உட்காந்துட்டு இருக்கப்போ ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. நம்ம நேம் வச்சு நம்ம ஃபார்ம், அதாவது அந்த ஹால்லேயே கொஞ்சம் முன்னாடி ஒரு டேபிள்லாம் போட்டு அஃபிஷியல்ஸ்லாம் உட்காந்துருப்பாங்க. அங்கே நம்ம நேம் கூப்பிட்டு நம்மளுடைய இது கொடுப்பாங்க, ஒரு சீட் மாதிரி கொடுப்பாங்க. அந்த சீட்டில் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்மளை சைன் பண்ணி டேட் போட்டு தர சொல்லுவாங்க. ஸோ சைன் பண்ணி டேட் போட்டு கையில் வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த சவுத்து வெளியே வச்சு ஃபோட்டோ எடுப்பாங்க, அந்த ஃபோட்டோ கொடுத்தாங்க, அந்த ஷீட் கொடுத்தாங்க, டிக்ளரேஷன் ஷீட் கொடுத்தாங்க. அதை வாங்கி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, குறிப்பாக உங்களுடைய அட்ரஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்படின்றத சொன்னாங்க. ஏன்னா வந்து அதை தான் வந்து அவங்க அங்கே டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. ஸோ டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்மளை கூப்பிட்றப்ப வீட்டுக்கு வந்து அந்த அட்ரஸ் தான் வரும். ஸோ அட்ரஸ் தப்பாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அட்ரஸ் சேஞ்சிங் ஃபார்மேட் வச்சுருந்தாங்க. அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் அட்ரஸ் சேஞ்சிங் ஃபார்மேட் எழுதி கொடுத்துருப்போங்க அப்படின்னு சொன்னாங்க. அட்ரஸ் சேஞ்சிங் ஃபார்மேட் நம்ம எழுதி கொடுத்துட்டோம்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி, அதாவது
நமக்கு முன்னாடி அந்த சைன் போடுறது ஒன்று வரும் இல்லையா, அது வாங்குறப்ப நம்ம அட்ரஸ் சேஞ்சிங் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அப்பயே வந்து அவங்க தெளிவாக அந்த ஃபார்ம் கொடுத்துருவாங்க. ஸோ நமக்கு அந்த கையில் ஃபார்ம் கொடுக்குறப்ப அந்த ஷீட் கொடுக்குறப்போ நமக்கு என்ன அட்ரஸ் அப்டேட் பண்ணி கொடுத்தோமோ அந்த அட்ரஸே போட்டு கொடுத்துட்றாங்க. அதை வாங்கினோன்னா ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம நினச்சிட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டே கிடச்சிருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் உட்காந்துக்கிட்டு இருக்கப்பயே நான் எடுத்தேன் 5 சீட்டுக்கு. நான் வந்து 5 சீட் இருந்தப்போ நான் எடுத்தேன். பேலன்ஸ் 4 சீட் இருந்துச்சு. எனக்கு அடுத்து வந்து ஒரு சீட் எடுத்தார். அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே உட்காந்துட்டு இருக்கப்பே வரிசையாக சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்போல்லாம் ரொம்ப அப்பா நமக்கு கிடச்சிருச்சு, வரிசையாக எல்லாமே எடுத்துட்டாங்க. இன்னொரு 10-20 ரேங்க் பின்னாடி இருந்திருந்தோம் அப்படின்னா கிடச்சிருக்கிறது டவுட்டு தான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜில் இருந்துச்சு. ஒரு கம்யூனிட்டிக்கு முடிஞ்சிருச்சு, இன்னொரு கம்யூனிட்டி தான் பெண்டிங் இருந்துச்சு. ஸோ அதில் கிடச்சி எடுத்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வெளியே வரப்போ ரொம்ப சந்தோஷம். அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்தால் எனக்கு பின்னாடி வந்தவரும் சிரிச்சுட்டே வந்தார். அவரும் ரொம்ப சந்தோஷமாக வந்தார். அப்புறம் வெளியே வந்து வெயிட்டிங் ஹால் நிற்கிறப்போ எல்லாம் பேரண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. என் ஃப்ரெண்டோட போயிருந்தேன். நான் ஃப்ரெண்டு பின்னாடி நின்று இருந்தார். அவர்கிட்ட அப்படியே சிரிச்சுக்கிட்டே சொல்கிறப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சு நினச்ச டிபார்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வரான் போல் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வெளியே வந்துட்டு எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வழக்கம் போல் கிளம்பி வந்துட்டோம். இதுதான் அந்த கவுன்சிலிங் அனுபவம். நம்ம நிறையா பயப்படுவோம், பயந்து தான் ஆகணும். ஏன்னா வந்து நம்ம போவோம். ஆனால் அந்தளவுக்கு அங்கே பெருசாக பயப்படுற அளவுக்கு எதுவும் நடக்கலை. ஏன்னா முதல் முறை நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோம், அதை ஜெயிக்க போகிறோம் அப்படின்றப்ப பயம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வெளியே வந்தோன்னே எல்லாருமே கேட்டாங்க என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்க, எவ்வளோ ரேங்க் எல்லாமே கேட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வாழ்த்துக்கள் சொன்னாங்க. நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொன்னாங்க. நிறைய பேர் வன்மங்களும் பண்ணாங்க. அதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும் அவசியம் இல்லை. நமக்கு வேண்டியதை நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நமக்கு தெரியும் என்ன வேணும். நம்ம 5 வருஷம் கஷ்டப்பட்டு படிக்கிறோம் அப்படின்றப்ப 5 வருஷம் படிக்க தெரிஞ்ச நமக்கு டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ண தெரியாதா, இல்லை வேறு எதுவும் பண்ண தெரியாதா அப்படின்றது நமக்கு தெரியும். வன்மம் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் கண்டுக்கூடாது. நம்ம ஜாலியாக எடுத்துகிட்டு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வீட்டுக்கு வந்து கொடுத்தோன்னே வீட்லேயும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் படிக்கிறோம். அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், பேரண்ட்ஸுக்கு ஒரு சந்தோஷம். கண்டிப்பாக வந்து இன்னும் மேலே எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்றதும் எனக்கு ஒரு ஆசை தான். கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் அப்படின்றதும் கிளியர் பண்ணுவேன். அதே போல் இந்த சேனல் அப்படின்றதும் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இது வரைக்கும் ரன் ஆகிட்டுருக்கு. இனிமேலும் கண்டிப்பாக ரன் ஆகும் அப்படின்றதுல ஒரு நம்பிக்கையை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் போகிறவங்க எல்லாரும் கரெக்டாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 டிபார்ட்மெண்ட் நீங்கள் முதல் நாள் ஈவினிங் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதில் உங்களுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட் வேணும் அப்படின்றத அந்த டிபார்ட்மெண்ட் அதனுடைய போஸ்ட் கோட் அப்படின்றத நீங்கள் தெளிவாக எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் அங்கே பதட்டப்படுறதுக்கு வேலையே இருக்காது. மற்றபடி நீங்கள் டிபார்ட்மெண்ட் எடுத்துகிட்டு போகல அப்படின்னா அங்கே கண்டிப்பாக பதட்டமாக. எனக்கு முன்னாடி இருந்தவர் ஒரு டிபார்ட்மெண்ட் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தார். அவருக்கு மற்றெல்லாம் போஸ்ட் கோட்லாம் டக்குன்னு பார்க்கணும்னு சொல்லி ஃபோனெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தார். அவரால் ஃபோனையும் பார்க்க முடியல, ஸ்க்ரீனையும் பார்க்க முடியல. ஸோ பதட்டமாக இருந்தார். நீங்கள் முன்னாடி போகிறப்ப உங்களுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்றத ஒரு காலையில் போகிறீங்க அப்படின்னா, அதாவது மார்னிங் போகிறீங்க அப்படின்னா ஒரு 3-4 டிபார்ட்மெண்ட் 5 டிபார்ட்மெண்ட் கூட எடுத்துகிட்டு போயிருங்க. மதியானம் ஷிஃப்ட் போகிறீங்க அப்படின்னா ஒரு 7-8 டிபார்ட்மெண்ட் கூட எடுத்துகிட்டு போயிருங்க. அது வேகன்சிஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பொறுத்து. ஓகேங்களா. அப்போ இதுதான் நடந்த விஷயம். ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக வந்து எல்லாருமே ஃப்யூச்சரில் கண்டிப்பாக விடாமுயற்சியோடு படிக்கக்கூடிய எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு நாள் சக்ஸஸ் அப்படின்றது கிடைக்கும். நம்ம தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். நமக்கு சுற்றி இருக்கவங்க நம்மளை 1000 பேசியிருப்பாங்க, 1000 விமர்சிச்சிருப்பாங்க. அந்த விமர்சனங்கள்லாம் தாண்டி தான் இந்த நிலைக்கு வரும். நம்ம நிறையா சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் வரோம். அதெல்லாம் இந்த வெற்றி கிடைக்கிறப்ப ஒரு வெற்றிக்கு அந்த நம்ம பண்ண சாக்ரிஃபைஸ்க்கெலாம் ஒரு பெய்ட் ஆஃப் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். கண்டிப்பாக எக்ஸாம் எல்லாருமே பாஸ் பண்ணுங்கள், கிளியர் பண்ணுங்கள். நம்ம இதே போல் இன்னும் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் நம்ம தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்போம். இன்னொரு வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.